விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்யும் சட்டத்தை கொண்டுவர வலியுறுத்தி விவசாயிகள் டெல்லி நோக்கி பேரணியாக செல்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதி வழங்க கேட்கலாம். கணபதி, இந்த விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணி செல்றதுனால டெல்லி காவல்துறையினர் என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்காங்க, போக்குவரத்துக்கு அங்க என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு, கூடுதல் விவரங்களை குறிப்பிடுங்க. சென்ற வாரமே விவசாய சங்கங்கள் டெல்லியை முற்றுகையிட முயற்சி செய்தன. அப்போது நாய்டா உள்ளிட்ட டெல்லி உத்தரப்பிரதேச எல்லைகள் மற்றும் ஃபரிதாபாத், குட்காவ் உள்ளிட்ட டெல்லி ஹரியானா எல்லைகள் ஆகியவற்றிலே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. யாரும் அந்த பகுதியிலே செல்ல வேண்டும் அல்லது டெல்லிக்குள் நுழைய வேண்டும் என்றால் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் உருவானது. இத்தகைய சூழ்நிலையில்தான் தற்போது விவசாய சங்கங்கள் நாளை மீண்டும் டெல்லியை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருக்கின்றன. ஆகவே விவசாயிகள் சங்கங்கள் அதிக எண்ணிக்கையிலே டெல்லியை நோக்கி வருவார்கள் என்பதால் டெல்லி போலீசார் டெல்லியின் எல்லைகளிலே பல கட்ட தடுப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆணிகளை கொண்டும் சுவர் போன்ற தடுப்புகளை கொண்டும் வழக்கமான இரும்புகளால் செய்யப்பட்ட தடுப்புகளை தவிர இது போன்ற கூடுதல் தடுப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அத்துடன் போலீசாரும் அதிக எண்ணிக்கையிலே டெல்லியின் எல்லைகளிலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் பஞ்சாப் ஹரியானா எல்லையும் சீல் வைக்கப்பட்டு அங்கும் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. போலீசாரின் கட்டுப்பாட்டில் மட்டுமே போக்குவரத்து அங்கே நடக்கிறது. இத்தகைய சூழ்நிலைக்கு காரணம் என்னவென்றால், பஞ்சாப் மாநிலத்திலே உள்ள பல்வேறு விவசாய சங்கங்கள் தங்களுடைய உறுப்பினர்களை திரட்டிக் கொண்டிருக்கின்றன. அதிக எண்ணிக்கையிலே டெல்லிக்கு வந்து டெல்லியை முற்றுகையிட வேண்டும் என அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு 60 வயதானால் ஓய்வூதியம் மாதம் 10,000 ரூபாய் அளிக்க வேண்டும். விவசாய விளைபொருட்களுக்கு தற்போது அளிக்கப்படும் குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டத்தின் மூலமாக நிரந்தரமாக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திலே அவர்கள் போராட்டம் நடத்திய போது பல மாதங்கள் டெல்லியின் பல எல்லைகள் மூடியே கிடந்தன. யாருமே அந்த பகுதி வழியாக செல்ல முடியாத அல்லது டெல்லிக்குள் வர முடியாத நிலை ஏற்பட்டது. ஆகவேதான் தற்போது போலீசார் கூடுதல் முன்னேற்பாடுகளை செய்து வருகிறார்கள். இருந்த போதிலும் விவசாயிகள் தங்களுடைய டிராக்டர்கள் போன்ற வாகனங்களை கொண்டு வருவார்கள், அங்கேயே கூடாரம் அமைத்து தங்கிவிடுவார்கள் என்றெல்லாம் அச்சம் இருக்கும் காரணத்தால் போலீசார் அவர்கள் உள்ளே நுழையக்கூடாது, இந்த பகுதியிலே நுழைந்து விட்டால் பின்னர் டெல்லியே வந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய மாநிலங்களிலிருந்து தொடர்பு முழுவதுமாக துண்டிக்கப்படும் என அஞ்சுகிறார்கள். ஆகவேதான் கூடுதல் முன்னேற்பாடுகளை தற்போதிலிருந்தே செய்து வருகிறார்கள். இப்போதைக்கு வரும் தகவல் படி பஞ்சாப் மாநிலத்திலே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தங்களுடைய டிராக்டர் போன்ற வாகனங்களிலே புறப்பட்டு டெல்லி நோக்கி வருவதற்காக தயாராகி இருக்கிறார்கள். ஆகவே பஞ்சாப், ஹரியானா மாநிலம் தவிர ராஜஸ்தான் போன்ற பகுதிகளிலிருந்தும் விவசாயிகள் டெல்லிக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் டெல்லி முழுவதுமாக ஸ்தம்பித்துவிடும். அப்படி ஒரு சூழல் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் பஞ்சாப் மற்றும் ஹரியானா, அதை தவிர டெல்லி ஆகிய 3 மாநிலங்களை சேர்ந்த போலீசார் கூடுதல் ஏற்பாடுகளை தற்போது செய்து வருகிறார்கள். நிச்சயமா பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் டெல்லி நோக்கி பேரணியா செல்ல திட்டமிட்டிருக்காங்க. அதை முன்னிட்டு காவல்துறையினரும் பல்வேறு முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி.